சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதைத்தான் நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் காண்பித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்தால் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்குங்கிறதுல சந்தேகமில்லை. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 113 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை நீர் எங்க கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர், இந்த கடைசி காலத்தில் உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பேசுகிற என்னையும் குடும்பத்தையும் இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாருங்களேன் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி காலம் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் நீங்களும் நானும் படித்திருக்கலாம். பாருங்க, அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் ஒரு கொடிய காலங்கள் வரப்போகிறது. கொடிய காலம் என்று சொல்லும்போது தேசத்தில் பலவிதமான கொடிய காரியங்கள், உலகத்தில் யுத்தம், பஞ்சம், வேலைக்கு பஞ்சம், பலவிதமான தீமையான காரியங்கள், தீமையான பாவ காரியங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிறது. பூமி மேலே பலவிதமான கொடிய காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் கொடிய காரியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சூரியன் கருப்பாக மாறுகிறது என்று சொல்லி கடந்த நாளில் நாசாவுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு பலவிதமான மாற்றங்கள் உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. உலகம் என்று சொன்னால் வானத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. முதலாவது பூமியில், 2வது வானத்தில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. 3வது கடலுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கு. கடலுக்குள்ள இந்த கடைசி காலத்தில் எப்படி உண்டாகுமா? ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்களில் கடல்களில் அலைகள் முழக்கமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் லூக்கா 21 அதிகாரத்தில் பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் நம்மளை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது உலகம் கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்றும் அறிவாயாக என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்தில் மனிதனும் கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ கொடிய மனிதனாய் மாறிக்கொண்டிருக்கிறதுல நம்ம பலவிதமான கேரக்டர்ஸ் இருக்குது. மனிதன் நன்றாயிருக்கிற மனிதன் தான் திடீரென்று மனிதனுடைய கேரக்டர்ஸ்ல மாற்றம் வந்து ஒரு கொடிய மனிதனாக, ஒரு மோசமான மனிதனாக, ஒரு பொல்லாத மனிதனாக இந்த கடைசி காலத்தில் மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிஸ்தானம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் பொல்லாத மனிதனாய் மாற வேண்டுமானால், இல்லை ஒரு மனிதன் கொடிய மனிதனாய் மாற வேண்டுமானால், பிசாசானவன் மிக முக்கியமாக தந்திரமாக ஒரு மனிதனை அழிப்பதற்கு அல்லனா ஒரு மனிதனை கொடிய மனிதனாய் மாற்றுவதற்கு அவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னவென்று சொன்னால், பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. படித்த வார்த்தையின்படி 119:13, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லப்பட்ட. அப்படின்னா கடைசி காலத்துல பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனை மண்டலத்துல பிசாசு என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் நீங்க எப்படி வாழ வேண்டும், எப்படி நீங்க செயல்பட வேண்டும், எப்படி இந்த பூமியில இருக்க வேண்டும், எப்படி நீங்கள் இந்த பூமிக்கு ஒரு நல்ல மனிதனாய் வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒருவேளை வெளிப்புறத்தில் நடக்கிற ஆக்ஷன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஆக்ஷன் செயல்பாடுகள் அல்லது கிரியைகள் நம்மளை வெளிப்படுத்துகிறதா இருந்தாலும் அதோடைய ரூட் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய சிந்தனை. ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதன்படிதான் அவன் செயல்பட முடியும். ஒரு மனிதன் எதை குறித்து நினைவாய் இருக்கிறானோ, ஒரு மனிதன் எந்த இருதயத்துல எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறானோ அதுதான் அந்த மனிதன் என்று சொல்லி நீங்க வேதத்துல நீதிமொழிகள் படித்தால் தெரியும். நீதிமொழிகள் அதைத்தான் சொல்லுது, ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுதான் மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால பிசாசுக்கு தெரியும், பிசாசு இந்த கடைசி காலத்துல ஒரு மனிதனை அழிக்கும்படிக்காக, ஒரு மனிதனை கொடிய மனிதனாய் மாற்றி விடும்படிக்காக அவனை மிக அதிகமாக பிசாசானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா?
அவருடைய சிந்தனை மண்டலத்துல அவனுடைய சிந்தனை மண்டலத்தை என்ன செய்யறான் தெரியுமா? டார்கெட் பண்ணி அவனுடைய சிந்தனையை கொலாப்ஸ் பண்றான். ஒரு மனிதனுடைய சிந்தனையை கொலாப்ஸ் பண்ணி அவனை அழிக்கும்படிக்காக சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி அடியனோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். பாருங்க, கடந்த நாள்ல நான் ஒரு மனிதனுடைய சிந்தனை குறித்து பல ஆராய்ச்சிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சயின்ஸ்ல, அதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான், ஒரு மனிதன் எவ்வளவு நேரம், ஒரு மனிதனுடைய சிந்தனைகளுடைய ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முறை சிந்திக்கிறான், இதெல்லாம் பார்த்து பல ஆராய்ச்சி முடிவில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம், ஒரு நாள் 24 மணி நேரத்துல ஒரு மனிதன் எவ்வளவு முறை சிந்திக்கிறான் தெரியுமா? 60,000 80,000 முறை என்ன செய்யறானா, ஒரு மனிதனுடைய இருதயம் காரியங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் சிந்தித்து கொண்டே இருக்கிறதா. ஐயோ, எனக்கு நாளைக்கு என்ன எதிர்காலமாக போகிறது, எனக்கு வேலை என்ன ஆக போகிறது, என் குடும்பம் என்ன ஆக போகிறது, எனக்கு நான் மரித்து விடுவேனா, எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை எனக்கு வியாதி வந்து விடுமா, இப்படிப்பட்ட சிந்தனை உங்களை தெரியாமலேயே ஒவ்வொரு செகண்டும் புதிய புதிய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய சிந்தனைகள் உங்களுடைய இருதயத்தில் உருவாகி கொண்டே இருக்கும். அப்போ அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது, இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் 60,000 80,000 சிந்தனைகள் வருகிறதாம். அப்போ இந்த சிந்தனையில குறிப்பாக 80% சிந்தனை எப்படிப்பட்டதா, நெகட்டிவானது. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காமா, 60,000 சுமார் 80% நினைவுகள் அல்லன சிந்தனைகள் எதிர்மறையானது, உங்களுக்கும் எனக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியது, நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வரக்கூடிய சிந்தனைகள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல பிசாசானவன் சிந்தனைகளை வைத்து நம்முடைய சிந்தனைகளை அழிக்கும்படிக்காக, நம்முடைய சிந்தனைகளை தகர்க்கும்படிக்காக, நம்முடைய சிந்தனையில பிரச்சனைகளை கொண்டு வந்து நாம் தேவனை போல மாறுவதற்கு தடையாக, கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக பிசாசானவன் உங்களுடைய என்னுடைய சிந்தனையில கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்களும் நான் அறியணும். இன்னைக்கு உங்க சிந்தனை எப்படி இருக்கு? உங்க சிந்தனையில என்ன வந்து கொண்டிருக்கிறது? நல்ல சிந்தனை வருகிறதா, இல்லை கெட்ட சிந்தனை வருகிறதா, இல்லை பொல்லாத சிந்தனை வருகிறதா, இல்லை கர்த்தரை குறித்த சிந்தனை வருகிறதா, இல்லை சாத்தானை குறித்த சிந்தனை வருகிறதா, இல்லை மாம்ச சிந்தனை வருகிறதா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்க சிந்தனை எதை குறித்து? நம்முடைய சிந்தனை 24 மணி நேரத்தில் எதை குறித்து யோசிச்சு பார்க்குறீங்க, எதை குறித்து யோசிக்கிறீங்க, எதை குறித்து சிந்திக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் ஆராய்ந்து பாருங்க, உங்க சிந்தனை எதை குறித்ததா இருக்கிறது? இயேசுடைய வருகை குறித்த சிந்தனை இருக்கிறதா? பரலோகம் எனக்காய் காத்து கொண்டு இருக்கிறது, எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த ஒரு தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சிந்திக்கிறீர்களா? கர்த்தர் பேசுறாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசானவன் கடைசி காலத்துல 80% சிந்தனைகள் நமக்கு எதிரான சிந்தனைகள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் வசனம் சொல்லுது, வீண் சிந்தனைகள். கடைசி காலத்துல பிசாசு கொண்டு வருகிற மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? வீணான சிந்தனை. வீணான உங்களுக்குள்ள கவலையை கொண்டு வரக்கூடிய விதத்துல, உங்களை பயப்படுத்துகிற விதத்துல பிசாசு என்ன செய்யறான? வீண் சிந்தனைகளை, வீணாய் நேரங்களை செலவு பண்ணி சிந்திச்சு கொண்டே இருக்கிறது. ஐயோ, இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, அப்படி ஆகுமான்னு சிந்திச்சு பிசாசானவன் என்ன செய்யறான் தெரியுமா? உங்களை என்னை அழித்து கொண்டே இருக்கிறான். தேவனை குறித்து சிந்திக்கிறதை விட்டு பரலோகத்தை குறித்து, இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாரே, அந்த ஆண்டவராக இயேசுவை குறித்து யோசிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களா? இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு உலகத்தையும் வீணான காரியங்களை சிந்தித்து அநேக மனிதர்கள் இன்னைக்கு வீணாய் போய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வீண் சிந்தனைகளை வெறுத்து விடு என்று சொல்றாரு. வீண் சிந்தனைகளை இன்னைக்கு வீண் சிந்தனையோடு சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், அதை வெறுத்து விட சொல்றாரு. வீண் சிந்தனைகள் எனக்கு வேண்டாம். முதலாவது கண்டுபிடிக்கணும், வீண் சிந்தனை எனக்குள்ள வருகிறதா? எஸ், கண்டுபிடித்து வீண் சிந்தனை வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதை வெறுக்க ஆண்டவர் சொல்றாரு. பிரதர், நான் வெறுக்க ட்ரை பண்றேன், என்னால் முடியவே முடியல பிரதர், நான் வெறுக்கணும் நான் முயற்சி பண்றேன், என்னால் முடியல பிரதர்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ப்ரொஃபட்டிக்கான கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? அதை வெறுக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவது விரும்பணும். ஆண்டவரே, வீண் சிந்தனைகளை நான் வெறுக்க விரும்புறப்பான்னு சொல்லி
உங்களையும் என்னை நம்மை ஒப்பு கொடுக்கும் போது 3வது ஆண்டவர் சொல்றாரு, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பிரைஸ்ல எவ்வளோ ஒரு அழகான வசனம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளை நான் கடந்து வந்திருக்கேன். இன்றைக்கி பஹ்ரைன் தேசத்தில் ஒரு கம்பெனியில் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு நல்ல எக்ஸிக்யூட்டிவாய் கர்த்தரை ஆசீர்வதித்திருந்தாலும் ஆண்டவர் எத்தனையோ விதத்தில் இந்த மாதிரி வீண் சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வீண் சிந்தனைகளை வெறுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த வசனம் என்னை அநேக நாட்கள் அநேக நேரங்கள் என்னை ஆறுதல் படுத்தினது. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் பிரியப்படுகிறேன். வேதத்தில் எவ்வளவுக்கு பிரியப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீண் சிந்தனைகள் உங்களை விட்டு மாறிவிடும். கடைசி காலம் கொடிய காலம்தான், கொடிய சிந்தனைகளாய் மாறுகிற காலம்தான், உண்மைத்தான். ஆனாலும் இந்த கொடிய காலத்திலும் உங்கள் சிந்தனையை, என் சிந்தனையை கிறிஸ்துவின் சிந்தனையை போல காத்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் தெரியுமா? வேதத்தில் பிரியப்படுகிற, வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்றார், வேதத்தில் பிரியப்படுவாயானால், வேதத்தில் பிரியப்படுவாயானால். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய எல்லா வீண் சிந்தனைகளை மாற்றி வீணான ஒரு வாழ்க்கை, ஒருவேளை இன்னைக்கு வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பிரதர், நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவனாக, என் குடும்பத்திற்கு வீணானவனாக, என் குடும்பத்தில், என் கம்பெனியில் நான் ஒரு வீணா போனவனாக, இன்னைக்கு உலகத்தில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீணா போனவன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லுவோம், நான் வர்றேன்டா வீணா போனவன் அப்படின்னா பிரயோஜனமற்றவன். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வீணானவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீணான மனிதனை மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வேதத்தில் பிரியமாய் இருந்தால் உங்களுடைய வீணான வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால வீண் சிந்தனைகளை வெறுப்பதற்கு ஆண்டவராக இயேசுவை நேசிப்போம். எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறீங்களோ, எவ்வளவு தேவன் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை நேசிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வீண் சிந்தனைகளை வெறுக்க முடியும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.